தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அது நமக்கோ திடீரென வறட்டு இருமல் ஏற்படும் பொழுது அல்லது ஜலதோஷத்தின் காரணமாக தொடர்ச்சியான இருமல் ஏற்படும் பொழுது அது நம்மளுடைய மனச்சோர்வுகை உண்டு பண்ணும். அதோடு நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இத்தகைய காலகட்டங்களில் இந்த வறட்டு இருமலை உடனே நிறுத்த வேண்டுமா? அப்போனா கவலை விடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாவிலைகளில் ஒரு 7 மாவிலைகள் எடுங்க. அந்த மாவிலைகளை எடுத்து நல்லா தண்ணியில் அலசி நல்லா காய வைங்க. நிழல்லையே காய வைக்கணும். நிழலில் காய வச்சு ஒரு 7-8 நாள் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு நல்லா காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாவிலைகளை ஒரு அடுப்பில் தண்ணியை வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு இந்த மாவிலைகளை பூரா அதில் போட்டு ஒடிச்சு போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒடிச்சு போட்டு நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சிக்கோங்க. அது 5 நிமிஷத்தில் அந்த மாவிலைகளில் உள்ள சாறுகள் எல்லாம் இறங்கி அந்த தண்ணீர் வந்து இளம் மஞ்சள் நிறத்துக்கு மாறும். அப்படி மாறியதும் 5 நிமிஷம் கழித்து 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியை வத்துற பதத்தில் இறக்கி அதை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அதை குடிக்கிற சூட்டில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. தொடர்ச்சியாக இருமல் உடனடியாக நின்றுடும். நமக்கு அந்த இருமல்லேருந்து உடனே விடுபட்டு போகலாம். பின்பு ஒரு ஏலக்காயை கூட வாயில் போட்டு மென்னுக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஆனால் இந்த திடுதிப்புன்னு இந்த மாவிலைக்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். 7 நாள் காய வச்சு தான் இதை எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. இதுக்கு தாங்க நம்ம முன்னோர்களுடைய அறிவு மிக முக்கியமானது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நிலைகளில் வந்து மாவிலை தோரணங்கள் கட்டுவாங்க. அந்த மாவிலைகளை அப்போ அலசி நல்லா அதில் செந்தூர்க்கு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அந்த மாவிலை தோரணங்கள் கட்டுவாங்க. அந்த மாவிலை தோரணத்தை வேஸ்ட்டாக கீழே போட்டு விடாமல் அதை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி டயத்தில் அது யூஸ் ஆகும். பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.